உலகில் ஏலியன் வந்து செல்வதாய் அவ்வப்போது செய்திகள் வெளியாவதுண்டு. ஏலியனை இதுவரை நேரில் பார்த்தவர்கள் யாரும் இல்லாத நிலையில் சேலத்தில் ஒருவர் ஏலியனுக்காக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த உள்ளார். வேற்றகிரக வாசியின் மீது அதீத நம்பிக்கை உருவாக காரணம் என விரிவாக பார்க்கலாம். நடிகை குஷ்புவுக்கு கோவில் கட்டி பார்த்திருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கோவில் கட்டி பார்த்திருப்பீங்க, ஹிந்தி நடிகர் சோனு சூட்டுக்கு கோவில் கட்டி கூட பார்த்திருப்பீங்க. ஆனால் ஏலியனுக்கு கோவில் கட்டி பூஜைகள் நடத்தி வருவதை பார்த்திருக்கீங்களா? இந்த ஆலயம் அமைய முழுக்க காரணம் அகத்தியர் மட்டுமே காரணம், வேறு யாரும் இல்லை, நாங்களுமே கிடையாது. நாங்கள் அவங்க சொன்ன வேலையை செய்யறதுக்காக வந்திருக்கோம், அவ்வளோதான். உலக மக்கள் எல்லாருமாவும் நம்ம ஆலயத்துக்கு வாங்க. சேலம் மாவட்டம் மல்லமூப்பம்பட்டி அடுத்த ராமகவுண்டனூர் பகுதியை சேர்ந்தவர் லோகநாதன். மிகுந்த கடவுள் பக்தி கொண்ட இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மூலக்கடை பேருந்து நிலையம் அருகே கோவில் கட்டி வருகிறார். லோகநாதனின் குருநாதரான சித்தர் பாக்கியாவின் ஜீவசமாதியை கோவிலாக புனரமைத்த இவர் அகத்திய முனிவர் உள்ளிட்ட சிலைகளை அங்கு வைத்துள்ளார். சிவன் பார்வதி ஒருங்கிணைந்த லிங்கம் ஒன்றை நிறுவியவர் நான்முக முருகன், 5 முக காளி, தாமரை மலர்பலி பீடம், இரட்டை கொடிமரம் போன்றவற்றையும் கோவிலில் நிறுவி உள்ளார். அதோடு ஏலியனுக்கும் சிலை ஒன்றை வடித்து அதனை கருவறையில் வைத்து பூஜை செய்து வருகிறார். ஏலியன் சித்தர் என அழைக்கப்படும் இந்த சிலைக்கு நித்திய பூஜை, தேய்பிறை, வளர்பிறை, பஞ்சமி திதிகளில் மாலை நேரங்களில் பூஜைகள் நடத்தி பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கி வருகிறார். உலக அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றுவது ஏலியன் மட்டும்தான் என தெரிவிக்கும் லோகநாதன் ஏலியனை வழிபடுவதற்காக புதிய முறையையும் கொண்டு வந்துள்ளார். 3 தலைவாழை இலை இறைத்து பச்சரிசி சாதம் செய்து அதில் உப்பு சர்க்கரை எதுவுமே போடக்கூடாது. வெறும் பச்சரிசி சாதம் 3 தலைவாழை இலை விரித்து அதில் நிறைய வைக்கணும் சாப்பாடு. அப்படி 3 இலையில வச்சு மீதி தெய்வங்களுக்கு எப்படி பழம் எல்லாமே நம்ம பூ மாலை அதெல்லாம் போட்டு பண்ணுவோமோ அதே போல் அவங்களுக்கும் அந்த பழங்கள் எல்லாம் இலையில வைக்கக்கூடாது, கீழே வைக்கணும். சாப்பாடு மட்டும்தான் 3 தலைவாழை இலையில பச்சரிசி சாதம் வைக்கணும். இப்படி அவங்கள வழிபாடு பண்ணுறதா பிரபஞ்சத்தின் முதல் தெய்வம் ஏலியனுக்குண்டான பூஜை முறை. இது சித்தர் அகத்தியர் ஏட்டில் தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. அதாவது உப்பு போடாமல் பச்சரிசி சாதத்தை 3 தலைவாழை இலையில் வைத்து படைக்க வேண்டும் என்றும், ஏலியன் இருப்பதை மனதார நம்பி 22 நிமிடம் தியானம் செய்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்றும் அருள்வாக்கு கூறுகிறார். பிரபஞ்ச தெய்வம் ஏலியன் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணிங்களா, அதோட வைப்ரேஷனை நீங்கள் முழுமையாக அவங்க மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். சாதாரண மக்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான தியானம் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். தியானம் செய்யும் போது தலைவாழை இலை மீது அமர்ந்து பின்பக்கம் ஒரு வாழை இலையை கட்டிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கதிர்வீச்சு உடலை பாதிக்காது என்றும் விளக்கம் ஒன்றையும் கொடுக்கிறார். தற்போது ஜடாமுனி, காலபைரவர், மதுரை மீனாட்சி, நந்தி போன்ற சிலைகளை நிறுவி வரும் இவர் கூடிய விரைவிலேயே கோவிலுக்கு குடமுழுக்கு விழாவும் நடத்த உள்ளார். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்களாவே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான். இதை நான் சவால் விட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது முழுக்க சித்தர்கள் வாழும் ஆலயம், முழுக்க சித்தர்கள் சம்பந்தப்பட்ட ஆலயம். அதனால இங்கே நம்பிக்கையோடு நீங்கள் இங்கே தேடி வரலாம். உலகில் ஏலியன் என்பது உண்மையிலேயே வசிக்கிறதா இல்லையா என அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் பலர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஆங்காங்கே ஏலியன்கள் பறக்கும் தட்டுகளில் வருவதாகவும் ஏலியன்களின் எலும்புகள் கிடைத்ததாகவும் செய்திகள் உலா வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஏலியனை கடவுளாகவே கருதி கோவிலை கட்டியிருக்கும் இந்த பக்தரின் செயல் மக்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.